என்ன பத்தி தப்பா பேசின எல்லாத்தையுமே பாக்யராஜ் அவர்கள் மேல இருந்து தண்டிப்பாரு. நீங்க நல்ல விஷயத்தெல்லாம் பேச மாட்டீங்க. எது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரியான கான்ட்ரவர்சியான விஷயத்த மட்டும் தான் பேசுவீங்க அப்படின்னு கூல் சுரேஷ் ஆவேசமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுல இது பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து சிகிச்சையில இருந்தப்போ யாருமே ஹெல்ப் பண்ணல, அவருக்கு வந்து உதவியே பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வீடியோக்கள் போட்டீங்க. ஆனா லெஜண்ட் சரவணா அவர்கள் 2 லட்சம் ரூபாய் முதல் ஆளா கொடுத்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ நான் போய் லெஜண்ட் சரவணா அவர்கள் கிட்ட பேசுறப்போ அவரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. ஏன்னா இதை பத்தி பேசினா உங்களால காசு சம்பாதிக்க முடியாது, அந்த வீடியோ ஓடாது. அதனாலதான் நல்ல விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க, தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறீங்க. ஊரா வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து கூல் சுரேஷ் காட்டமா ஆவேசமா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ எதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம். இப்போ பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல நிறைய பேர் வந்து அவங்க கூட பணியாற்றிய நண்பர்கள், திரைத்துறையினர், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே போயிட்டு இரங்கல் தெரிவிச்சாங்க. நேர்ல போயிட்டு அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. சோ இந்த இடத்துக்கு கூல் சுரேஷ் அவர்களுமே அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாரு. அப்போ அவர் பண்ண ஒரு விஷயம் தான் ரொம்பவே பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு, சர்ச்சையை உண்டு பண்ணி இருந்துச்சு. என்னன்னா இவர் வந்து வழக்கம் போல இப்பவுமே ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒவ்வொரு சில கெட்டப்ல வருவாரு. சோ அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா மாறும். அது வந்து திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக கூல் சுரேஷ் பண்ணக்கூடிய ஒரு யுக்தி. ஆனா இங்க வந்தவர் ஒரு முருங்கைக்கட்டை தூக்கிக்கிட்டு வந்தாரு. முருங்கைக்காய் கட்டை வந்து தூக்கிக்கிட்டு வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. இது வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு, இந்த இடத்துக்கு எதுக்கு இப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்விகளை எழுப்புனாங்க. ஸோ அதே நேரத்துல எல்லாருமே அவருக்கு எதிராகவும் பேச்சுக்களை கொடுத்தாங்க. என்னன்னா இவர் எதுக்கு இப்படி பண்றாரு, தேவையில்லாத வேலை, இந்த இடத்துல கூட தன் மீது போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்றாரே அப்படின்ற மாதிரி கடிஞ்சு கொட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்த கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டுமே கொடுத்திருந்தாரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் எப்போதுமே பாக்யராஜ் அவர்களை சந்திக்கும் போது வந்து இப்படி முருங்கைக்காய் கட்டை தூக்கிட்டு தான் போவேன். அவர் என்னை பார்த்த உடனே சொல்லுவாரு, நீ வந்துட்டியா, இதுக்கப்புறம் என்னோட வீட்டுல 2 நாளைக்கு முருங்கைக்காய் சாம்பாரும் முருங்கைக்காய் கூட்டும் தான் இருக்கும் அப்படின்னு அவர் ஃபன்னா பேசுவாரு. சோ அத ஒரு ஞாபகார்த்தமா தான் நான் இந்த முருங்கைக்கட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம முருங்கைக்காய்க்கு ஃபேமஸ் தான் இவரு. சோ அதனாலதான் நான் முருங்கைக்காய் கொண்டு வந்தேன், மத்தபடி வேற இதுக்காக கொண்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாலுமே யாருமே வந்து இதை ஏத்துக்கல. பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு துயரமான சம்பவம், இந்த இடத்துக்கு இப்படி வந்தது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க. ஸோ இதுக்கு முடிஞ்ச 2 நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ கூல் சுரேஷ் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு, நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை, நான் அந்த மாதிரி பண்ண விஷயத்த நீங்க வந்து பேசு பொருளா மாத்தி இருக்கீங்க, அது எனக்கும் பாக்யராஜ் அவர்களுக்குமே தெரியும், கண்டிப்பா பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து தெரியும் நான் எதுக்காக அதை கொண்டு போனேன் அப்படிங்கிறது. நீங்க என்னை பத்தி இப்படி தவறா சித்தரிச்சு பேசுனீங்க அப்படின்னா பாக்யராஜ் அவர்கள் மேல இருந்து உங்களை தண்டிப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. சோ அது மட்டுமே இல்லாம விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ஊரா வெட்டு நெய்யில நீங்க ஸ்வீட்டு செய்யாதீங்க. ஏன்னா நீங்க வந்து தேவையில்லாம ஒரு கண்டென்ட் எடுத்து அதை ஒரு ரூம்குள்ள உட்காந்து ஒரு மைக்கை மட்டும் வச்சுட்டு பேசிடுறீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுறீங்க. அது வந்து மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துமா கஷ்டப்படுத்தாதா அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க தேவையான விஷயத்த பேச மாட்டீங்க. அதுவும் நல்லது செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்த பத்தி பேசவே மாட்டீங்க. ஏதாவது தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ற விஷயம்னா உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷ் அவர்கள் வந்து அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. சோ இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா அதுல தன்னோட மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்திருக்காரு. என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க நான் விளக்கத்தை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், அந்த நான் எதுக்காக முருங்கைக்காய் கொண்டு வந்தேன் அப்படிங்கறத கூட நான் அன்னைக்கே விளக்கம் கொடுத்துட்டேன், அப்படி இருந்துமே நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசுறீங்க. என்னன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் வந்து கோடிக்கணக்கில் மக்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, தெருநாய் ஒப்பிட்டு பேசின விஷயத்த வந்து நீங்க பெரிய அளவுல பிரச்சனையா உண்டு பண்ணீங்க. ஏன்னா அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தாரு. பட் ஆனா ஒரே நிமிஷத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசுனீங்க. அவரு அந்த சூழ்நிலையில எதை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது அவர் விளக்கம் கொடுத்துமே அதை ஏத்துக்காம அவ்வளவு நாள் செஞ்ச அந்த நல்லதை கூட மறந்துட்டு அந்த ஒரு நொடியிலேயே நீங்க அவர் வந்து தப்பா பேசுனீங்க, இதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது மட்டுமே இல்லாம பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அந்த வாமா மின்னல் அப்படின்ற டைலாக் இருக்கும் இல்லையா, வடிவேல் காமெடியில வரும் இல்லையா, அந்த நடிகர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து கூட நடிச்சு யாருமே உதவி பண்ணல அப்படின்ற ஒரு வீடியோக்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்பவே வைரலாச்சு. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சே இப்படி கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருக்குமே மனசு இல்லையா,
அவருக்கு ஹெல்ப் பண்ணா கூட ஒவ்வொருத்தருமே ஹெல்ப் பண்ணா கூட அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான காசு கிடைக்குமே அப்படின்ற மாதிரிலாம் தங்களோட வீடியோக்களை வெளியிட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை குறிப்பிட்டுமே கூல் சுரேஷ் அவர்கள் ஒன்று பேசியிருக்காரு. என்னன்னா, பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாரு. நான் வந்து லெஜண்ட் சரவணன் அவர்கள் கிட்ட போயிட்டு நான் வந்து சொன்னேன். அவர் உடனே 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. முதல் ஆளா ஹெல்ப் பண்ணதே அவர்தான். ஆனா நீங்க வந்து இப்ப என்ன பத்தி பேசணும்னு நான் சொல்லவே இல்ல. லெஜண்ட் சரவணன் அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்படி இருந்தும் அப்படி ஹெல்ப் பண்ணவரை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா அத பத்தி பேசினா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. ஆனா தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு காசும் கிடைக்கும், கண்டென்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா நல்லா இருங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா தான் தயவு செஞ்சு நீங்க வந்து ஊரா வீட்டு நெய்யில என்னைக்குமே ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. மத்தவங்க விஷயத்த பேசுறதுக்காக ஒரு 4 ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு மைக்கை மட்டும் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னா அது ஒரு இறப்பு விஷயத்துல நீங்க வந்து இப்படி கீழ்த்தனமா பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க வந்து மத்த விஷயத்துல ஓகே தான். பட் ஆனா இந்த விஷயம் வந்து நான் தவறா நினைச்சு பண்ணவே இல்லை. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு பேசு பொருளா ஆகக்கூடிய அளவுல நீங்க வந்து நிறைய பேசிட்டீங்க. அது வந்து ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நொந்து அந்த வீடியோ வந்து இப்ப போட்டிருக்காரு. வணக்கம். சமீபத்தில் மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவருடைய மறைவு திரையுலகுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்பு. எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரோட சிஷியர் நான். அவர் பார்த்து வளர்ந்த பையன் இந்த கூல் சுரேஷ். எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அது மட்டும் இல்லை, அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போனேன். அது வந்து பயங்கர பேசும் பொருளாச்சு. என் மனசை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நான் ஒரு சினிமா நடிகர். என்னோட ஸ்டைலில் தாங்க நான் அஞ்சலி செலுத்துவேன். பாக்கியராஜ் சாருக்கு தெரியும். அவர் நான் ஒரு முறை சந்திக்க போகும்போதும் முருங்கைக்காய் வாங்கிட்டு போய் தான் அவரை சந்திப்போம். அவர் என்னை கிண்டலாக பேசுவார். நேற்று கூட அது வீடியோவில் நான் அந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள்கிட்ட பேசும்போது அதை நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை யாரும் கவனிக்கல. நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தது தான் எல்லோரும் ட்ரோல் பண்ணி என் மனசு புண்படும்படியாக பயங்கரமாக பேசியிருந்தீங்க. ஆனால் இருந்தாலும் ப்ரெஸ் மீடியா பீப்புள் அப்புறம் சினிமாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் கூல் சுரேஷ் வந்து உண்மையான அஞ்சலி தான் செலுத்தியிருக்காரு அப்படின்றது. ஆனால் உங்களுக்கு, அதாவது சினிமாவையும் தாண்டி உள்ளவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக இதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு என்னை வந்து பயங்கரமாக வசைப்பாடி இருக்கிறீங்க. அந்த வசைப்பாடிய விமர்சனம் பண்ணிய அவங்க எல்லாருக்கும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் தான். ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் இராணுவத்துக்கு கூட துணையாக நின்று வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் அந்த துப்பாக்கியோட நாட்டை பாதுகாக்கிறவங்க. இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்காக பாடுபட்ட உங்களோட பேரம் பேத்தியாக இருக்கிறவங்க தான் நீங்களாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் என்ன வந்து வசப்பாடி இருக்கீங்க இல்லையா? ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்தவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. விஜய் சார் சொன்ன டைலாக் தான், அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க. அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க, சரிங்களா? எனக்கு தெரியும், பாக்கியராஜ் சாருக்கு தெரியும். உண்மையிலேயே என்ன நீங்கள் வந்து வசைபாடியவர்கள், விமர்சனம் பண்ணியவர்கள் பாக்கியராஜ் சார் மேலேருந்து உங்களை தண்டிப்பார். கூல் சுரேஷை நம்ம தவறாக சித்தரிச்சிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களை தண்டிப்பார். இதே மாதிரி தான் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பல கோடி உதவி செய்திருக்காரு. அவர் அன்னைக்கு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு அந்த நாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் எதனோட நோக்கி சொன்னார தவிர ஒரு உதாரணத்துக்கு சொன்னது அது வேற மாதிரி அதை விமர்சனம் பண்ணி, மாஸ்டர் பாருங்க மாஸ்டர், நீங்கள் பல கோடி பேருக்கு உதவி செய்தவர். அந்த லாரன்ஸ் மாஸ்டரையே ஒரு செகண்டில் மக்கள் எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம். இவ்வளவு ஏங்க நடிகர் பாபா லட்சுமணன் வாமா மின்னல் அப்படின்னு சொல்லுவார்ல, அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு தங்க இடம் இல்லாமல் இருக்கிறப்போ லெஜண்ட் சரவணன் அவர்கள்ட்ட இந்த கூல் சுரேஷ் 2 லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுத்தார். முதலாக லெஜண்ட் அவர்கள் பாபா லட்சுமணனுக்கு உதவி செய்தார். மிகப்பெரிய உதவி. அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? என்னை பற்றி பேச வேணாம். லெஜண்ட் அவர்கள் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு யாருன்னா அதை பற்றி ஒரு வீடியோவில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பீங்களா? ஏன் சொல்லலை? அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு வீடியோ ஓடாது, சப்ஸ்கிரைபர் ஏறாது. இன்ஸ்டாகிராமில்
லைக் வராது. அதான் அர்த்தம். இருந்தாலும் நல்லா இருங்க. விஜய் சார் சொன்னது தான். நீங்கள் 4 சவுத்துக்குள்ளே இருந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைக் வச்சுட்டு நல்ல கேமரா வச்சுட்டு அடுத்தவங்க வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. பார்த்திபன் சார் மறைவு அப்போ அந்த வண்டி இறுதி ஊர்வலம் போகிற வண்டியில் முன்னாடி பாக்கியராஜ் சார் அவரோட வண்டிக்கு முன்னாடி என்னால் பேசவே முடியல, வாயெல்லாம் உலருது. பார்த்திபன் சார் என்றும் அன்புடன் கே பாக்கியராஜ் அப்படின்னு ஒரு லெட்டர் பேட் வச்சு பேனா வச்சிருப்பாரு. அது ஏன்? அவருடைய அடையாளம். அந்த மாதிரி தாங்க கே பாக்கியராஜ் சாரோட அடையாளம் முருங்கைக்காய். ஒரு காலத்தில் முருங்கை விளைச்சலுக்கு அதிகமாக பயன்பட்டது நம்ம கே பாக்கியராஜ் சார் அப்படின்னு அப்போ உள்ள விவசாயிகள் எல்லாம் பெருமைப்பட்டிருந்தாங்க. அப்படி பெருமைக்குரியவரை என்னை வச்சு இப்பவும் சொல்கிறேன், என் நண்பன் சாந்தனு, கிக்கி, பூர்ணிமா மேடம், ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்தால் என் மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அடுத்தவங்க வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னை வசைபாடியவர்களை பாக்கியராஜ் சார் தண்டிப்பார், கண்டிப்பாக தண்டிப்பார். அனாவசியமாக ஒரு கூல் சுரேஷை நம்ம வசைபாடிட்டோம், தவறாக சித்தரிச்சிட்டோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, அவரோட அடையாளமே அந்த முருங்கைக்காய் தான். நான் அதன் ஞாபகார்த்தமா தான் நான் கொண்டு போயிருந்தேனே தவிர அதுல வேற எந்த விஷயமும் கிடையாது. அவரோட அந்த இறுதி வாகனத்துல வந்து அன்புடன் உங்கள் பாக்யராஜ் அப்படின்ற வாசகம் இடம்பெற்று இருந்துச்சு. ஸோ அதுதான் அவரோட அடையாளம் அப்படின்ற மாதிரி தான் நானுமே இந்த விஷயத்த கொண்டு போயிருந்தேன். ஆனா தேவையில்லாம இப்படிலாம் நீங்க பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பா என்ன நீங்க தவறா பேசின எல்லாத்துக்குமே மேல இருந்தே பாக்யராஜ் அவர்கள் வந்து கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது மட்டுமே இல்லாம ஒருவேளை நான் பண்ணது தப்புன்னு நினைச்சீங்கன்னா சாந்தனுவா இருக்கட்டும், கீக்கி அவர்களா இருக்கட்டும், பூர்ணிமா மேமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்பவே மன்னிச்சுடுங்க. நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. நான் பண்ணது விஷயம் நீங்க தப்புன்னு நினைச்சீங்கன்னா, உங்களை கஷ்டப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே கூல் சுரேஷ் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது மட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயம் வந்து நடக்கும். நீங்கள் வந்து தவறாக பேசுனீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தன்னோட மனசில் அவர் பட்ட கஷ்டங்களுக்கான ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு. அந்த முருங்கைக்காய் விஷயம் வந்து எந்த அளவுக்கு வைரலாக பேசப்பட்டுச்சோ, ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு வீடியோவுமே வந்து ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கூல் சுரேஷ் அவர்கள் வந்து அந்த முருங்கைக்காய் கொண்டு போன விஷயத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்க தப்பா பேசியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனையை வந்து பாக்யராஜ் அவர்கள் மேலே இருந்தே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஊராம் வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க, ஸ்வீட் செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு டைலாக்க இவருமே குறிப்பிட்டு பேசுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.